ஹாய் மக்கா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டிசம்பர்னு அனௌன்ஸ் பண்ணினாலேயோ என்னமோ தெரியல, ஓவர் மெத்தனை ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. ஒரு நாள் படித்தா இன்னொரு நாள் படிப்பு கிடையாது. இப்படி தான் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஓடிட்டு இருந்துச்சு. அதனால தான் வீடியோவும் என்னால் கன்சிஸ்டண்ட்டாக போட முடியலை. ஒரு நாள் நான் படிப்பேன், இன்னொரு நாள் எங்கேயாவது வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. கன்சிஸ்டண்ட்டாக படிப்பே இல்லை பார்த்துக்கோங்க. அதனால தான் என்னால் கன்சிஸ்டண்ட்டாக யூடியூப்லேயும் வீடியோ போட முடியல. ஆனால் இன்னைக்கு நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இனிமேலும் ஒவ்வொரு நாளையும் வந்து டிசம்பரில் தானே எக்ஸாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடத்தாமல் ஒழுங்காக படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன் இவ்வளவு நாளில். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஆமாம் மக்கா, நான் ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் ஓரளவுக்கு நான் வந்து கவர் பண்ணிட்டேன். இனிமேல் அகெயின் நான் ரீரிவைஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நமக்கு இன்னும் நம்ம படித்தது வந்து ரெஜிஸ்டர் ஆகும். இப்போ ஏதோ படிக்கணுமே அப்படிங்கிற கடமையில் வந்து படித்த மாதிரி இருக்குது. இனி நல்லா ரிவைஸ் பண்ணாதான் நமக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் டெய்லி பார்த்தீங்கன்னா வீடியோஸ் மூலமாக மார்னிங் டு ஈவினிங் நான் என்னென்ன படிக்கிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, நான் அவுட் சோர்ஸ்க்கு என்னென்ன படிக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் வீடியோஸ் மூலமாக நான் இது வரைக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணதில்லை. ஸோ இனிமேல் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த பைபிள் பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப் ஃபாலோவர் தான் ஒருத்தங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க, அதாவது கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பைபிளை வந்து நான் எழுதுறேனா இல்லை பூட்டி தான் வச்சுருக்கேனான்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதாவது கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட்டும் கூட. நான் அதை எப்படி எழுதாமல் வந்து பயன்படுத்தாமல் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நான் எழுதுவேன் பார்த்துக்கோங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா நான் படிக்கிறேனோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக பைபிள் எழுதிடுவேன் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆதியாகமம் வந்து நான் 17 வந்து எழுதிட்டு இருக்கேன். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு 20 முடிச்சிருவேன் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் எழுதிட்டு இருக்கேன். நான் ஃபுல்லாக உட்காந்து எழுத முடியாது பார்த்தீங்களா. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, நான் எழுதுறதுக்கு ரொம்ப மாச்சப்படக்கூடிய ஒரு கேஸ் ஆகும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எழுதுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்குது. எப்படா இந்த பைபிளை முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த பைபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கையெழுத்து வேதாகமம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் வச்சு நம்ம எழுதணும் அப்படின்னா புதிய ஏற்பாடு முடிக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஹோல் பைபிளே முடிக்கணும் அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் வச்சு எழுதணும் அப்படின்னா ஒரு 2 வருஷத்தில் முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து கணக்கெல்லாம் வச்சு எழுதலை, ஒரு நாளைக்கு இவ்வளோ முடிக்கணும் அந்த மாதிரிலாம் கணக்கெல்லாம் வச்சு எல்லாம் எழுதலை. கோ வித் த ஃப்ளோ மாதிரி தான். எனக்கு டைம் இருக்கும் போதெல்லாம் எழுதிடுவேன். சம்டைம்ஸ் எங்கேயாவது வெளியே போயிட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் வந்து சேர்த்து எழுதிடுவேன் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது இந்த பைபிள் எழுதுறது அப்படின்னு சொல்கிறது. இந்த கையெழுத்து வேதாகமம் பற்றி நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதில் முக்கியமான டவுட் பார்த்தீங்கன்னா, தப்பாக எழுதிட்டீங்கன்னா அதை எப்படி நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ எப்பவும் போல தான் நம்ம ஏதாவது தப்பாக எழுதணும் அப்படின்னா ஒயிட்னர் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் ஒயிட்னர் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து கரெக்டாக எழுதிக்கிட வேண்டியது தான். நானும் பார்த்தீங்கன்னா எழுதும்போது சில விஷயங்கள் தப்பாக எழுதியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 மிஸ்டேக் கிட்டே இருக்கும் இந்த ஆதியாகமம் 17 வரைக்கும் நான் எழுதுனதில். அந்த 10 மிஸ்டேக்கும் நான் இன்னும் கரெக்ட் பண்ணலை, அப்படி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க நோட் பண்ணி. எதனாலனா நான் வந்து மடிச்சுன்னு சொல்ல முடியாது, டெய்லி கடைக்கு போகும்போது மறந்துடுவேன் பார்த்துக்கோங்க ஒயிட்னர் வாங்குறதுக்கு. ஸோ அதனால அப்படியே இருக்குது அதை கரெக்ட் பண்ணாமல். ஸோ கண்டிப்பாக அதை ஒயிட்னர் வாங்கிட்டு வந்து கரெக்ட் பண்ணிடுவேன். டெய்லி இப்படி தான் போகுது. காலையில் எந்திரிச்சதுமே செடிகளுக்கு பண்டுவோம் பார்ப்பேன். பார்த்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பைபிள் எழுதுவேன். எழுதி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வெளியே எங்கேயும் போகலை அப்படின்னா, இன்கேஸ் நான் எங்கேயா வெளியே போயிட்டேன் அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக படிக்கவே மாட்டேன் பார்த்துக்கோங்க. ஆனால் முன்னாடி அப்படிலாம் கிடையாது. எங்கேயாவது வெளியே போகிறேன் அப்படின்னா ஏர்லியராகவே எழும்பியெல்லாம் படிப்பேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த நாள் படிக்காமல் ஆயிருமோ அப்படிங்கிற பயத்தில். ஆனால் இப்போ ஓவர் மெத்தனை ஆகி போச்சு. சரி பார்த்துக்கலாம், டிசம்பரில் தானே எக்ஸாம், இன்றைக்கி இல்லைனா என்ன நாளைக்கு படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இனிமேல் டெய்லி வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ டெய்லி வீடியோக்காகவாது நான் படிப்பேன் பார்த்தீங்களா, ஐயோ படிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இந்த வீடியோ போடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணிடுறேன், நான் யூடியூப்பில் வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக படிக்கலை, நான் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூடியூப்லேயே வீடியோ போடுறேன். இன்றைக்கி நான் படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் தமிழ் எல்லாமே பார்க்கணுன்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். கடைசியில் நான் படித்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் அண்ட் தமிழ் மட்டும்தான் படித்தேன். மேக்ஸ் ஏன் பார்க்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஒரு தரமான ஒரு மேக்ஸ் புக் வந்து நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. வித் ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்குது அந்த புக்கில். எல்லா எக்ஸ்ப்ளனேஷனோடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த புக்குக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். வந்ததும் நான் வந்து மேக்ஸும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் பார்க்குறதுக்கு. ஸோ அது வரைக்கும் வந்து எப்படியாவது தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் வந்து ஓரளவுக்கு ரிவிஷன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கைக்குள்ளே வச்சுருக்கணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணுற புக் உங்களுக்கு தெரியும், சந்தோஷ்மணி அகாடமி சாரோட புக் தான் நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன். ஜிஎஸ்க்கு வந்து ஸ்கூல் புக் தான். நான் வச்சிருக்க புக்கு என்ன புக்குன்னு கேட்காதீங்க, நான் பல தடவை சொல்லியாச்சு. ஒரு காலத்தில் நான் டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிக்கும் போது என்கிட்ட புக்ஸ் எதுவுமே அவைலபிளாக இல்லாதப்போ நான் வந்து வெராண்டா ரேஸ்லேருந்து புக் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த புக் தான் நீங்கள் பார்க்குறது. இந்த புக் வந்து லிட்ரலாக வந்து ஸ்கூல் புக்கு தான் பார்த்துக்கோங்க. அப்படியே ஸ்கூல் புக்கை தான் கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு ஷார்ட்கட்ஸ் அப்படிலாம் கிடையாது. ஸ்கூல் புக் நீங்கள் எப்படி கையில் வச்சுருக்கீங்களோ அதே தான் இந்த புக்கில் இருக்கும். நம்ம வந்து மார்க் பண்ணி படிச்சுக்கிடணும். அப்படி தான் நான் வந்து படித்தேன் பார்த்துக்கோங்க அந்த காலத்தில். அதாவது அந்த காலம் மீன்ஸ் ஒரு 2-3 வருஷங்களுக்கு முன்னாடி. ஸோ இப்போ வந்து
என்கிட்ட ஸ்கூல் புக் இருக்குது, பட் ஸ்டில் நான் வந்து ஆல்ரெடி அதே புக்கில் வெராண்டா ரைஸ் புக்லேயே படித்ததுனால அதே புக்கை நான் யூஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன். ஆஸ் யூஷுவல் சேம் ஃபார்மேட் தான். நான் என்ன படிக்கிறேனோ அதை படித்து முடிச்சதுமே வந்து கையோட பார்த்தீங்கன்னா நான் VVTNPSC அகாடமி சாரோட வீடியோ வந்து போய் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன் பார்த்துக்கோங்க. எனக்கு அப்போ தான் ஒரு படித்த ஒரு திருப்தியே கிடைக்கும். உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, நான் எனக்கு அப்படி தான். நான் ஒரு லெசன் படிக்கிறேன் அப்படின்னா உடனே விவி சாரோட வீடியோ பார்த்தா தான் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கும். ஓகே, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி தான் இன்றைக்கி கரெக்டாக நான் வந்து ஒரு 11 மணிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நல்ல மாதிரி தான் எல்லாமே படித்தேன் பார்த்துக்கோங்க. என்னெல்லாம் படித்தேன்னு சொல்கிறேன். இப்போது இன்றைக்கி நான் படிக்கணும்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, INM, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிட்டி, இது எல்லாத்துலேயுமே ஒரு லெசனையாவது டச் பண்ணிடணும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா INMல இருக்கிற 2 லெசன் முடித்தேன். அதாவது ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம், இந்த 2 லெசன் முடிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. முடித்த கையோடய வந்து விவி சாரோட வீடியோ பார்த்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு திருப்தியே கிடச்சி. ஸோ நெக்ஸ்ட்டு நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், ஸோ அந்த லெசன் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ இந்த லெசன் படித்தேன். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குப்தாஸ் முடித்தேன். ஹிஸ்ட்ரியில் வந்து குப்தர்கள் வந்து 6thலேயும் இருக்குது 11thலேயும் இருக்குது. ஸோ 2 லெசனையுமே GSல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் ஃபாலோ பண்ணுறது சேம் 19 ஷெடியூல் படி தான் நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதையும் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அப்படி குப்தாஸும் முடிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் பிளான் பண்ணது வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு 6thல் இருக்குது, 10thல் இருக்குது, 12thல் இருக்குது. ஸோ இது 3மே முடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் நான் படித்தது பார்த்தீங்கன்னா 6th 10th மட்டும்தான். இன்னும் 12th படிக்கல, நாளைக்கு தான் படிக்கணும்னு நினச்சிருக்கேன். அண்ட் எக்கனாமிக்ஸில் வந்து 2 லெசன் நாளைக்கு தான் படிக்கணும்னு நினச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் படித்தது இவ்வளோ லெசன்ஸ் தான் படிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. 11 o'clockலேருந்து அப்படி இருந்த இடத்த விட்டு அசையாமல் அப்படி உட்காந்து படித்தேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. விட்டு விட்டு தான் படித்தேன் பார்த்துக்கோங்க. ஒருவேளை ரெகுலராக அப்படி கன்சிஸ்டண்ட்டாக இருந்து படிச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக இந்த ஷெடியூலை நான் முடிச்சிருப்பேன் பார்த்துக்கோங்க. பின்ன நான் அப்படி படிக்கலை, விட்டு விட்டு படித்தனாலேயாகும் எனக்கு வந்து ஃபுல்லாக முடிக்க முடியல. பட் ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகலாம். ஏன்னா ரொம்ப கேப் ஆகுது பார்த்தீங்களா. அதாவது நான் ஒரு நாள் படித்தேன் அப்படின்னா ஒரு நாள் இன்னொரு நாள் ஃபுல்லாகவே படிக்க மாட்டேன். அந்த மாதிரி விட்டதுனால இப்படி கன்சிஸ்டண்ட்டாக ஒரே இடத்துல உட்காந்து படிக்கிறது அப்படிங்கிறது டக்குன்னெலாம் வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னிலேருந்து. நான் ஒரு லெசன் படிக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறமா தான் அந்த இடத்த விட்டே நான் அசைவேன் பார்த்துக்கோங்க. அதில் எந்த ஒரு கேப்புமே கிடையாது. ஒரு லெசன் ஸ்டார்ட் பண்ணால் அது கண்டிப்பாக முடிச்சுட்டு தான் அந்த இடத்த விட்டு மூவ் ஆவேன். ஸோ அப்படி தான் இன்றைக்கி வந்து ஒரு லெசன் முடிச்சதுமே ஓடி போய் விவி சாரோட வீடியோ பார்த்துட்டேன் பார்த்துக்கோங்க. என்ன பார்க்கலன்னு வைங்களா, அதுவும் எனக்கு மடிச்சிரும். அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட பார்த்தா தான் வந்து எனக்கு என்னமோ ஒரு திருப்தி கிடைக்கி. உங்களுக்கு அப்படியான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அப்படி தான் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து எல்லா லெசன்ஸையுமே நான் ஒன்றும் படித்து முடித்ததுமே அடுத்தது உடனே வந்து விவி சாரோட வீடியோ பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி படித்தது எல்லாமே படிச்சுட்டே இருக்க நேரம் கேட்டிங்களா, நல்ல ஒரு மழை வந்து, எப்படி இந்த மழை வந்துன்னே எனக்கு தெரியல. கன்னியாகுமரியில் இப்போல்லாம் அதிகமாக மழையே இல்லை, பயங்கர ஹீட்டாக இருக்குது. இன்றைக்கி என்னமோ சடனாக ஒரு மழை பெஞ்சுது. ஆக்சுவலாக அன்றைக்கி காலையில் வந்து செடிக்கு வந்து பண்டும் பார்க்க நேரமே ஒரு சீட்டை எடுத்து அப்படி போட்டு விட்டுட்டு போனேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா பயங்கர வெயிலாக இருக்கனால செடியில் உள்ள பூவெல்லாம் கரிஞ்சு கீழே விழுந்துருது. ஸோ அதனால் ஒரு சீட்டை எடுத்து போட்டுட்டு போயிருந்தேன். மழை பயங்கரமாக பெஞ்சோன்னு எனக்கு ஒரே குஷி ஆகிட்டு ஓடி வந்து சீட்டெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணி விட்டுருந்தேன். இன்னும் காலையிலேருந்தே ஜிஎஸ் படித்து ஒரு மாதிரி அறுவை ஆகிட்டு பார்த்துக்கோங்க. போர் அடிச்சு போச்சு எனக்கு ஜிஎஸ் படித்து. சரி ஓகே, கொஞ்சம் தமிழ் பார்ப்போம், அப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து சந்தோஷ்மணி சாரோட புக் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ சாரோட புக் பொறுத்த வரைக்கும் படித்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்கூல் புக் படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லாமே வந்து சாரோட புக்கில் இருக்குது சிலபஸ் வைஸ். ஸோ சிலபஸ் வைஸ் தான் இப்போ படிக்கணும் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து சும்மா ஸ்கூல் புக்கை போட்டு புரட்டதுக்கு சரியாக இருக்குது பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த புக்கில் எல்லாமே இருக்குது, என்னத்துக்கு போட்டு ஸ்கூல் புக்கில் ஒவ்வொரு நாள் தேடிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு SM புக் தான் நான் ஃபாலோ பண்ணுறது. SM புக் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் அழகு 1 ஃபுல்லாவது முடிக்கணும்னு காலையில் நினச்சிருந்தேன். ஆனால் பாதி முடிச்சிருக்கேன். மீதி எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு கண்டிப்பாக நான் முடிச்சிடுவேன். நாளைக்கு காலையிலே ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிறது தமிழ் தான். சாயங்காலத்துக்கு மேலே தான் பார்த்துக்கோங்க நான் பாலிட்டி படிக்கிறதுக்கே எடுத்தது. 6th ஸ்டாண்டர்ட் டக்குன்னு முடிச்சிட்டேன். அதில் என்னத்தை இருக்குது பார்த்தீங்களா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து 5-6 தான் இருக்குது. அதில் ஒரு கொஸ்டினே இல்லை சொல்ல போனால். டக்குன்னு முடிச்சு அந்த பக்கம் ஒதுக்கி வச்சுட்டேன். 10th தான் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து பல தடவை படித்து வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஜாலியாகி போச்சு பார்த்துக்கோங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிக்கிற மாதிரி இல்லை. டக்குன்னு 10th முடிச்சிட்டேன். இன்றைக்கி இவ்வளோ போதும் கேட்டிங்களா, இனி நாளைக்கு படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூடி பறக்கி வச்சாச்சு.